Hello friends, welcome to Ginger Garlic Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்விஸ்டி டேல்ஸ் என்ற பிளேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்குங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட்டும் வந்து ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து கேட்ஸ் அண்ட் டாக்ஸை வந்து பெட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்திங்கன்னா இவங்க வந்து 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 20 மினிட்ஸ் வந்து பப்பீஸ்க்கும் 20 மினிட்ஸ் வந்து கேட்ஸ்க்கும் இவங்க வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து கேட்ஸுக்கு தாங்க. ஸோ நாங்கள் போனது வந்து வீக்கெண்ட்னால ரொம்பவே வந்து க்ரௌடடாக இருந்தது. ஸோ என்னோடய பசங்களுக்கு வந்து கேட்ஸ் வந்து முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமில் வந்து ஃபுல்லாக ஒரு 15 கேட்ஸ் கிட்ட போல் வந்து இருந்தது. ஸோ எல்லாமே வந்து இந்த பர்ஷியன் கேட்ஸ் தான். எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஸோ வந்து ஆனால் தூக்குனா வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக க்யூட்டாக இருந்தது. ஸோ அது கூட வந்து நம்ம வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ நான் வந்து தூக்கின பிறகு தான் பசங்க கொஞ்சம் வந்து பயம் இல்லாமல் வந்து அதை வந்து தூக்கி கொஞ்சினாங்க. ஒரே பிளேஸில் இந்த மாதிரி 10லேருந்து 15 கேட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்மெல்லியாக இருந்ததுங்க. நீங்கள் வந்து பசங்களாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா பெட்டர் நீங்களும் மாஸ்க் போட்டுக்கோங்க. கிட்ஸுக்கும் வந்து மாஸ்க் போடுறது வந்து ரொம்ப வந்து நல்ல விஷயம். இல்லைனா வந்து அந்த பிளேஸில் வந்து இருக்கவே முடியல. ஸோ இந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஃபீட் கொடுக்குறவங்க கிட்ட தான் போயிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எங்களுக்கு இது வந்து தெரியலை. ஸோ எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு போய் வாங்கிறதுக்குள்ளே எங்களோட கேட் டைம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இதோட ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரிசப்ஷனில் எதுவுமே கொடுக்கலங்க. ஸோ இப்போ டாக் செக்ஷன் போகலாம். டாக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 10 டாக் போல் இருந்ததுங்க. எல்லாமே ரொம்ப அமைதியாக இருந்தது. எதுவுமே வந்து சத்தமே கொடுக்கல. ஸோ அவங்க எல்லாமே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேட்கும் போது அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் எல்லாமே இந்த ஒரே ப்ரீட் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ப்ரீட்ஸ் வந்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் பசங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து அடல்ட்ஸ் டாக்ஸ் தான் இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ பசங்களாம் தூக்கும் போது எதுவும் இதெல்லாம் பண்ணலை. ஸோ வந்து அதே மாதிரி ஃபீடு நாங்கள் போட்டதுனால எங்ககிட்டயே வந்து கொஞ்சம் டாக்ஸ் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இவங்க வந்து ட்ரெயினர்ஸ் வந்து இருந்ததுனால அவங்க கூடயும் போயிட்டு அவங்க அந்த டாக்ஸுக்கு அடிக்கடி அவங்களும் வந்து ஃபீட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம சொல்லிவிட்டு அவங்க டாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து என்னோடய பையனுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஃபீட் கொடுக்கலன்னா எழுந்து போயிடுது. ஃபீட் கொடுத்தா நம்மக்கிட்டேயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பெட் பண்ணிவிட்டு ஆனால் வந்து 20 மினிட்ஸ் போகிறதே தெரியல. சீக்கிரமாகவே வந்து 20 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த டீனேஜ் பசங்க, காலேஜ் அண்ட் ஸ்கூல் கோயிங் பசங்க தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஃபேமிலியெல்லாம் வந்து நிறைய பேர் நான் பார்க்க முடியல. ஸோ ஒரு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பேஸுங்க. ஸோ பப்பீஸ் கூட விளையாடிட்டு அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பப்பீஸ்லாம் நல்லா ஆக்டிவாக இருந்ததுங்க. அதே மாதிரி டைமும் அவங்க வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு நமக்கு டைம் முடிஞ்சிச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்ட் டைம் போயிடணும். என்னென்னா ரிசப்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெண்ட்லியாலாம் இல்லை. நம்ம வந்து கேட்டால் தான் ஏதாவது சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 200 ருபீஸ் சொல்லிவிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. 200 ருபீஸ் வந்து அவ்வளோவா வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து வர்த் இல்லை தான். ஸோ எனிவே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணிவிட்டு வந்தோம். ஒரு விஷயம் என்னென்னா இந்த டாக்ஸ்க்கெல்லாம் வந்து இவங்க வந்து அழகாக வந்து ஹேர் பேண்ட்லாம் போட்டு போஸ்லாம் வந்து இந்த மாதிரி க்யூட்டாக போட்டுட்டு அதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நாங்கள் போகாததுனால எங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ வந்து நான் பண்ணலை. ஸோ டிக்கெட் மட்டும் இல்லாமல் இந்த ஃபீடிங் வந்து தனியாக 50 ருபீஸ் வந்து கேட்டுக்கும் டாகுக்கும் தனித்தனியாக சார்ஜஸ் இருக்குது. வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து பப்பீஸே வந்து பழக்கம் இல்லை, கேட்ஸ்லாம் கூட வந்து இந்த மாதிரி விளையாடுறது இல்லைன்னா ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அக்சசபிளாக இருக்குது. ஸோ டக்குன்னு வந்துட்டு பார்த்துட்டு போகலாம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.